ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ஸ்பெஷலில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு பார்த்துடலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிச்சடி இப்போ தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாமல் சமையலே நல்லா இல்லை, நாளைக்கு தான் வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் வந்து சாதம். அதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா புடலங்காய் போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். தேங்காய்லாம் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். இதுலேயும் தேங்காய்லாம் துருவி போட்டு சூப்பரான டேஸ்டியான கூட்டும் கேரட் பீன்ஸ் பொரியலும். அவ்வளோதான் இன்னைக்கு லன்ச்சு அண்ட் இன்னைக்கு லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இது மட்டும் ஏன் இப்போ செய்யறேன்னா, ஹஸ்பண்ட் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தாங்க. அதனால இது வந்து உப்பா மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் தலைன்னு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ செஞ்சுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பச்சை பட்டாணி அதுக்கப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டதான் எனக்கு பிடிக்கும். அது ஞாபகம் இல்லாமல் கேரட் பீன்ஸ் மட்டும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இது செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. நைட்டு வந்து பொங்கல் பிளான் தான், பொங்கல் செய்யலான்ற பிளான் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இதெல்லாம் பார்த்து நான் தான் மாற்றினேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த பச்சை பட்டாணி கொத்தமல்லாம் இல்லை, இது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றி நல்லா தான் இருக்கும். செடிக்கு அதில் அவ்வளோ மீன் கிடையாது, இருந்தாலும் எல்லாமே போட்டு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதை தவிர இது எல்லாமே போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் சரி பேசாமல் அதை சேமியா உப்புமாவாக மாற்றிடுவான்னு கேட்டேன். எல்லாமே காயெல்லாம் போட்டு அது வேணாம், எனக்கு கிச்சடி தான் வேணும், ஒருத்த கல்வி வேணுங்களா, அதனால சரி ஓகேன்னு கிச்சடி செஞ்சுட்டேன். வேணா அடுத்த வாரம் வேணால் ப்ராப்பராக செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு. இது உண்மையாகவே ஹைலைட் வந்து நெய் அதிகமாக தான் ஊற்றணும். இங்கே தான் ஊற்றிருப்பேன். அது டக்குன்னு சாதிச்சா ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக தான் ஊற்றிருப்பேன். அதுதான் இது சூடாக இருக்கும் போதே சாப்பிடுவோம். அதுக்குள்ளே நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணிடுவேன். கடை கூட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு எனக்கு. இது கூட்டுலாம் நான் ஒரு வாட்டி எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தப்போ சாப்பிட்டேன். அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் கூட்டு. டேஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா எங்கள் அம்மாவுக்கும் செய்ய தெரியாது. நான் என்ன பண்ணேன், கூட்டு தானே நம்ம போடுறது தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணி போட்டு ஒரு அவுட்புட் கொண்டு வந்தேன். ஆனால் அது பேர் கூட்டாருன்னா எனக்கு தெரியாது. கடைசியில் எங்கள் அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு இதுதான்மா கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் இதுதான் கூட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு இது ஒரு ரெசிபி இருக்கு, நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா எங்கள் அம்மா இப்போ போனால் இப்போ திரும்பவும் என்கிட்ட தான் ரெசிபி கேட்பாங்க. ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ எனக்கு ஓரளவுக்கு அது ப்ராப்பராக ஓரளவுக்கு வந்துடுச்சு. ப்ராப்பராக செய்யறதுனால எனக்கு தெரியாது. எல்லாரும் இப்படி செய்வாங்க நினைக்கிறேன். என்ன நீ சாப்பிட்ருக்கேன், வீட்டில் செய்வாங்க. மட்டும் வாங்க. பிளேட்டிங் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆகுது பண்ணி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த மாதம் நெய் வாங்கவே இல்லை.
நான் சொன்னேன்ல, எழுதாம போனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி அதே மாதிரி மறந்துட்டு வந்துருக்கும். பரவாயில்ல, போன மாதத்துக்கு நீ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியா, அதனால அதுவே இருக்குதுனால. குட்டி குட்டி கரண்டி ஒன்று வாங்கணும், இந்த மாதிரி சட்னிக்கெலாம். ஆனால் இந்த ஸ்பூனை வச்சுட்டு போடுங்க. நிறைய பொருள் வாங்கணும், ஆனால் இடம் வைக்கதான் இடம் இல்லை, அதனால பயந்துட்டு வாங்கிறது கிடையாது. ஆனால் சுடு தண்ணியெலாம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிச்சிடலாம் நல்லது. ஆமாம். நீ ஏன் அப்படி பண்ண மாட்டேன்? சிலிண்டரில் சிலிண்டர் இல்லைண்ணா, அதை சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.